ஹலோ டேக்ஸ்பேயர், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலுடைய ஃபைலிங். யூஸ்வலாக 31 ஜூலை தான் டியூ டேட்டாக இருக்கும். கவர்மெண்ட் ஒரு மேஜர் அப்டேட்ஸ் ஐடிஆர் ஃபார்ம் அண்ட் சாஃப்ட்வேரில் கொண்டு வந்ததுனால அவங்களாம் அதை செப்டம்பர் 15 டியூ டேட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் செப்டம்பர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ. டைம் இருக்கும்போதே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மற்ற எல்லா ஃபார்ம் 16 இதெல்லாம் எடுத்து உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் ரிட்டனை ஏர்லியஸ்ட்டாக ஃபைல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மெயின்லி அதுக்கு கிடையாது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சேலரிடு பீப்புள். என்ன சேலரிடு பீப்புளுக்கான இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஹவுசிங் லோனே இருந்திருக்காது. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுத்துருக்க மாட்டோம், இல்லை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கியிருக்க மாட்டோம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வர்ற மாதிரி போட்டிருப்போம். எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபைலை ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்து ஃபைல் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, இதுலேருந்து ஏதாவது ரீஃபண்ட் வருமானு பாருங்கள், ரீஃபண்ட் வர மாதிரி ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அவங்களும் என்ன பண்ணியிருக்கலான்னா, சரிங்க எனக்கு ஃபீஸ் இவ்வளோங்க, அல்லது வேறு மாதிரி எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் 10% வாட் எவர் திங் கொடுங்க, நான் ரீஃபண்ட் வாங்குற மாதிரி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கலாம். பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவர் அதை போட்டு ரிட்டன் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அதுக்கான நோட்டீஸ் எல்லாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டுருக்கு. அப்படி பண்ணுறது லீகலி இஸ் ராங். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ரீஃபண்டை வாங்கிட்டீங்க, வாங்கி 10% அவங்களுக்கும் கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி அந்த ரீஃபண்டை வாங்கின அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி எல்லாமே நீங்கள் தான் கட்டி ஆகணும். ப்ளஸ் அந்த பர்சனுக்கு கொடுத்தது லாஸ். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, டாக்குமெண்ட் இல்லாமல் எதையுமே எக்ஸ்ட்ரா போடாதீங்க. ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் நான் 45,000 ருபீஸ் இந்த இயர் அப்படின்னா 45,000 ருபீஸ் மட்டும் போடுங்க. 1 lakh போடுறது, 1.5 lakhs போடுறது போடாதீங்க. அதேமாதிரி இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைனா போடாதீங்க. தென் டொனேஷன் கொடுத்துருந்தா மட்டும் போடுங்க, இல்லைனா போடாதீங்க. ஏன்னா அத்தனைக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனாலும் நோட்டீஸ் வரும்போது கம்பல்சரி நீங்கள் எவிடன்ஸ் சப்போர்ட் பண்ணி ஆகணும். எவிடன்ஸ் கொடுக்கலைன்னா வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? அப்போ டாக்குமெண்ட் இல்லாமல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஸ் மோர் தேர் கோயிங் வித் சாஃப்ட்வேர். எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எதை போட்டாலும் அதுக்கு சப்போர்ட்டிங் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கணக்கான நோட்டீஸ் வந்துட்டு இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அவங்க இதுதான் அவங்களோட ஃபீலிங்காக இருக்குது. சரி, எங்களுக்கு எதுவும் தெரியல, ரீஃபண்ட் வரணும்னாங்க, போட்டாங்க, ஃபைல் பண்ணாங்க, எனக்கு ஒரு ரீஃபண்ட் வந்தது, அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி நோட்டீஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் அவங்க எங்கே இருக்காங்கன்னு போய் ட்ராக்கும் பண்ண முடியாது, நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ முடிஞ்சளவு என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் அங்கேயே இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் போய் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னலான உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ மற்ற இதை ஃபைல் பண்ணிவிட்டு இந்த ரீஃபண்டுக்காக ஆசைப்பட்டுட்டு மறுபடியும் ஃப்யூச்சரில் அதை சேர்த்து டபுள் த டைம் கட்டுற மாதிரி போக வேண்டாங்க. ஸோ தேங்க்யூங்க. உங்களை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ரெடி பண்ணி ஐடி ரிட்டனை ஃபைல் பண்ணிக்கங்க.